ஹாய் கைஸ், த சண்முகம். இப்ப பார்க்க போற கதை வந்து ஹிட் 3. ஹிட் பிரான்சைஸ்ல இந்த படம் வந்திருக்கிறோமானா, இதுதான் ஒரே வார்த்தை. சரிங்களா? ஆனா இதே படத்த நீங்க வேற ஏதாவது ஒரு தனியா ஒரு இதுல புதுசா எடுத்து வச்சுட்டு, "டேய் ஹிட்டுடா பாருங்கடா" எப்படி சொல்றது? "நானி படம்டா, நானி இறங்கி செஞ்சிருக்காருடா பாருங்கடா, மாசுடாங்கிறப்ப வந்து அது ஒரு மாரி ஃபீல் இருக்குமே தவிர, இது வந்து அந்த மாரி ஃபீல் குடுக்கல. ஒரு ஹிட் நீங்க ஒரு ஹிட் பிரான்சைஸ்ல பார்த்தீங்கன்னா, அது இந்த பிரான்சைஸ் கிடையாது. இந்த படம் வந்து அதுல வரும்போது வந்து படம் கிடையாது. சரி தனியா வந்தா ஓடிருக்கும், தனியா வந்தா கண்டிப்பா ஓடியிருக்காது. ஒரு ப்ரொமோஷனுக்காக ஹிட் படத்த வச்சுட்டு ஓட்டிட்டேன். ஓகே. இது என்ன கதைன்னா, அடுத்த படம் தட்ட பாட்டுல கார்த்தி சார் இருக்காராம். கார்த்தி சார் இந்த படம் சூப்பரா தான் ஓடும். தமிழ் ஹீரோலாம் சப்போர்ட் பண்ணா, அதனால நெனச்ச படம் நல்லா தான் ஓடும். ம். கதையா நல்லா சூஸ் பண்ணுவாப்புல அவரு. கதைக்குள்ள போயிரும். ஸோ கதைய பொறுத்தவரை ஹிட் 3 பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ரீநகர்ல ஒர்க் பண்ற ஹிட் ஆஃபீசர் சரிங்களா? அப்ப இருக்கப்ப அவங்க வந்து ஒரு மர்டர் நடக்குது. என்னன்னா, தலைகீழ தொங்க விட்டு கழுத்த ஓட ஓட ஓடன்னு அறுத்து அ கொல்றாய்ங்க. இது என்னடா ஏன்டா அப்படி கொல்றான்னு சொல்லி கண்டுபிடிக்க போறான். ஒருத்தன் மாட்றான். பார்த்தா அவன மாரியே பீகார்ல ஒருத்தன் கொன்றுட்டான். "டேய் என்னடா பீகார்ல ஒருத்தன் கொன்றுருக்கான். வா நான் அவன பிடிக்க போறேன். வாங்க மாவோயிஸ்ட் போய் பிடிக்க போவோம்ன்னு" சொல்லிட்டு சி பிடிக்க போவோம். ஆனா மாவோயிஸ்ட் இருப்பாங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிஆர்பிஎஃப் கூப்பிட்டுக்கிறான். இது என்ன பொறுமைன்னா, தலைவர் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு மேல போய் சிஆர்பிஎஃப் இங்க பிரேக் போடு, இங்க சுடுறான், நீ இங்க வந்து கவர் பண்ணு, நான் பரவாயில்ல பஜ்ரால வரேன், நீ 2 பிரேக் போடு, நான் தப்பிச்சு ஓடி போயிருவேன். அது ஒரு மாரி போகும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விசித்திரமான ஒரு கதையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இவன் இடையில பிடிச்சு போனா உடஞ்சு செத்து போயிருவான். "சார் நீங்க ஒருத்தர கொன்னுட்டீங்க. இது கஸ்டோடியல் டெத். அதனால நான் உங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நீங்க வேற ஊருக்கு போங்க." வேற ஊர் மாத்தி அடிச்சிருவாங்க. அங்க போனா அங்கேயுமே டெத் நடக்கும். என்னடா இது இங்கேயும் டெத் நடக்குதுன்னு பார்த்தா, தலைவன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, அவன் கையில ஒரு லோகோ இருக்கும். சிஐடி கேப்சர் டார்ச்சர் கில் சிடிகே டார்ச்சர் டார்ச்சர் கில்னு சொல்லிட்டு அது ஒரு டார்க் வெப்சைட். இது நீ கூகுள்ல போட்டாலாம் வராது. இதுல தான் டார்ச்சர் பண்ற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு தான் வந்து இந்த பெரிய பெரிய பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இது பெரிய பெரிய மாஃபியா இருக்கு. இவையில கொல்லணும்னா நம்மளும் இவைக்குள்ள போய் இதே மாதிரி கொள்ளணும். சார் அதுக்காக நீங்க சார் அப்பாவே தான் கொள்ளுங்க. சைல்டு லேபர் மொலஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் அவையெல்லாம் சூஸ் பண்ணி தான் கொண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்ப்பாரு. இதுக்கப்புறம் நீ இருக்க ஏங்க பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறப்ப தான் கதா போகும். இதுகளில் தூங்கிட்டு இப்ப கதையை தூங்கினாலும் தூங்கிடுவீங்க அங்கேயாவது அப்பப்போ ஏன்னு கத்தி கத்தி வேற எரி போட்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோக்கு ஹிட்டுக்குள்ள வரும் ஆசை இருக்கு. ஓகே. அப்போ அந்த ஹிட் பிரான்சைஸை ஒரு நல்ல கதையை எடுத்து நீங்க பண்ணலாம். நான் அது பண்ண மாட்டேன். நான் ஒரு படம் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ஹிட் பிரான்சைஸோட பேர் வேணுங்கிறது வந்து அது எனக்கு அது பிடிக்கல. அது முதல் 2 பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்வியஸ்லி டவுனா தான் இருக்கும். அதாவது இந்த ரியல்மி நெக் பேட் மாதிரி சொல்லலாம் அந்த படத்த. ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருக்கும். செகண்ட் பார்ட் அப் டு தி நெக்கா இருக்கும். தேர்ட் பார்ட் சம்மந்தமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பாருங்க சான்ஸ் நானா சொல்றேன் ஹிட் கிடையாது. நீங்க ஹிட் பார்க்க போறேன்னு சொன்னா போய் பார்க்காதீங்க. நானி படம் பார்க்க போறேன்ட்டு போங்க. அவர் ஏன்னு பாதியில தூங்குனான்னு கத்தி எழுப்பி விட்டுருவாரு. அதனால காசு வேஸ்ட் ஆகாது. முழு படத்த பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குற வரைக்கும் தடவை